பாத்திரத்தை கிளறி விடுது அப்படின்னா என்னோட வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியும். அப்போ திருமானனோட வெற்றியை, அவரோட எழுச்சியை, அதை புரிந்து கொள்வதற்கு இந்த சமூகம் எவ்வளோ பக்குவப்பட்டிருக்கும். அதை இந்த சமூகம் புரிந்து கொள்ளுதோ புரிந்து கொள்ளலையோ, ஆனால் நாம் பக்குவப்படணும். முதல்ல நாம் பக்குவப்பட்டு நின்று பக்குவப்பட்டு பேச 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 அந்த கேட்க காதுகள் குறைந்தபட்ச நேர்மையை நோக்கி கொஞ்சம் அடி நகர்ந்தாலே போதும். குறைந்தபட்ச நேர்மையை நோக்கி இந்த காதுகளையும் அந்த கால்களையும் நகர்த்தக்கூடிய வேலையை அண்ணன் திருமாவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அதுதான் என்னோட பெரிய பிரமிப்பு. என் வாழ்க்கையில் அந்த அவார்டு வாங்கினது மிகச்சிறந்த தருணம்னா, இவ்வளோ நேரம் இங்கே உட்கார்ந்துருந்தேன்ல, அப்போ அவரோட உட்கார்ந்துருந்தது அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் சென்னை வந்த உடனே என்னோடய இயக்குனர் ராம் சார்கிட்ட என்னை எப்படி ஒப்படைச்சனோ, எவ்வளோ நம்பி என் வாழ்வை ஒப்படைச்சனோ, அதுக்கப்புறம்